முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 29. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொருத்திலே மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. இந்த பாடலில் இந்த மாயையில் என்னை உழலும்படியாக விட்டுருக்க. ஆனால் முருகனை கூப்பிடுற போது சொல்கிறார், உன்னுடைய 12 தோள்கள்லேயும் நீ போட்டுருக்கிற மாலை இருக்கே, அது நான் உனக்கு என்னுடைய சொல்லால் சூட்டிய என்னுடைய பாக்களால் சூட்டிய பாமாலையத்தான் நீ உன்னுடைய தோளில் அணிஞ்சிருக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். இல்லே எனும் மாயையில் இட்டனை பொல்லேன் அறியாமை பொருத்திலேயே நீ. இல்னாக்க வீடு அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்லை இல்லறம். இல்லே எனும் மாயை, இந்த வீடு, இந்த குடும்பம், இல்லறம் என்ற மாயையில், மகமாயைன்னு சொன்ன மகமாயை களைந்திட வல்லபிரான்னு சொன்னார் இல்லையா, அந்த மகாமாயையில் உழன்று தவிக்கும்படியாக பொல்லே, நான் பொல்லாதவனாக இருக்கேன், நல்ல காரியங்கள் செய்யலை, நல்லவனாக இருக்கலை, தவறான காரியங்களையும் தவறான எண்ணங்களையும் கொண்டவனாக இருக்கேன். பொல்லேன் அறியாமை நீ பொருத்திலேயே, அப்படி இருக்கிற என்னுடைய அறியாமையை நீ பொருத்திலேயே, அதை பொறுத்து போகக்கூடாதா? எனக்கு இந்த பூமியில் மாயையில் சுழலும்படி என்னை விதித்திருக்கிறாய். விதி காணும் உடம்பை விடா வினையேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த விதி காணும் உடம்பை இந்த பூமியில் இந்த மகமாயையில் மாட்டின்னு மொழிக்கிற மாதிரி என்னை நீ இங்கே போட்டிருக்க. நான் ரொம்ப மோசமானவன் தான், பொல்லேன், தவறான எண்ணங்களையும் தவறான செயல்களையும் உடையவன் தான், அறியாதவன் வேற. அறியாமை என்னிடம் நிறைந்து இருக்கிறது. ஞானத்தை தேட வேண்டும், இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணமே எதுவுமே இல்லாமல் அறியாமையில் உழல்கிறேன். ஒரு திருப்புகழில் ரொம்ப அழகாக சொல்லுவார் இதை. போக போக்கியத்தோடு இரா பகல் போது போக்கி என் யாக்கையை அழிந்திடலாமோ அப்படிம்பார். எப்போ பார்த்தாலும் இந்த பூமியில் இருக்கிற சுகத்தை தான் நிச்சயம் நினச்சிட்டு அதிலேயே என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன் பத்தியா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கிற எனக்கு நீ கொஞ்சம் என்னுடைய அறியாமையை, என்னுடைய இயலாமையை, நான் உன்னை நினைக்காத இந்த தன்மையை பொறுத்து என்னுடைய இந்த மாயையை நீக்க மாட்டாயா? அதுக்கு சொல்கிறார் முருகா, நான் உனக்கு எத்தனை பாமாலை சூட்டியிருக்கேன். உன்னுடைய 12 தோள்கள் மல்லேபுரி பன்னிரு வாகுவில், வாகு அப்படின்னாக்க பாகு, தோள்கள். உன்னுடைய 12 தோள்கள் அது மல்லேபுரி, மல்யுத்தம் செய்வதில் சிறந்த தோள் வலிமை அப்படின்னு சொல்கிற போது மல்யுத்தத்தை தான் சொல்லுவோம். அதனால் மல்யுத்தம் செய்வதில் சிறந்த தோள்களே, வலிமையான தோள்கள், 12 தோள்கள் உனக்கு. அந்த 12 தோள்கள்லேயும் என் சொல்லே புனையும், என்னுடைய வார்த்தைகளாலான சொல் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாடல்கள் அப்படின்னு எடுக்கணும். என்னுடைய பாடல்களையே மாலையாக புனைந்து கொண்டிருக்கிறாயே. ஒரு திருவகுப்பில் சொல்லுவார், அருணை நகரில் ஒரு பக்தன் இடும் ஒளிவளர் திருப்புகழ் மதானி கிருபாகரணம் அப்படின்னு சொல்லுவார். திருப்புகழ்னு ஒரு பெரிய பதக்கத்தை உனக்கு போட்டிருக்கேன், அதை தான் நீ போட்டுருக்க. ஒளிவிடும் மதானி, அது திருப்புகழ் மதானி. அத்தனை திருப்புகழ் உன்னை பற்றி பாடியிருக்கேன், அது எல்லாத்தையும் நீ மாலையாக போட்டுருக்க. அப்படி மாலையாக போட்டுருக்கிற நீ எனக்கு இந்த உலகத்தின் மாயையிலிருந்து நீங்குவதற்கு எனக்கு அறிவு கொடுக்க மாட்டாயா? நான் ரொம்ப மோசமானவனாக இருந்தால் கூட இந்த இல்லறம் வீடு என்கிற மாயையில் சுழல்கின்ற இல்லே எனும் மாயை, இதை இன்னொரு விதமாகவும் அர்த்தம் எடுக்கலாம்.
இல்லை இது இல்லை, இது நிஜமானது இல்லை அப்படிங்கிற மாயையில் சுழன்று கொண்டிருக்கிற எனக்கு அது எதனால் வருது? என்னுடைய அறியாமையினால் வருது. அந்த அறியாமையை நீக்கி என்னை கடை தேற்று அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.